சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, நீங்க அவகிட்ட அப்படி சொன்னது ரொம்ப தப்புமா. ஏமா அப்படி சொன்னீங்க? அவளால என்ன முடியும்? அவளுக்கு கம்பெனில என்ன பார்க்க தெரியும்? எதையும் கேட்க மாட்டேன், நீயே பாத்துக்கணும் டக்குன்னு சொல்லிட்டீங்க. சௌந்தர்யா இந்த வீட்டை விட்டு போக கூடாது. ராஜேஸ்வரி மருமக இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு சொன்னா நமக்கு சொசைட்டில என்ன மரியாதை இருக்கும்? ஏற்கனவே அப்பா ஜெயில இருக்காரு. வீட்ல இவ வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா நிம்மதியே இருக்காது. நீதான் இருக்கல்ல சூர்யா, சௌந்தர்யா பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் சேர்த்து பாத்துக்கிறேம்மா. ஆனா நான் அதுக்காக சொல்ல, உங்க இடத்துல அவளை உட்காருன்னு நீங்க எப்படிமா சொல்லலாம்? இன்னைக்குன்னு இல்ல சூர்யா, என்னைக்குனாலும் சௌந்தர்யா தானே அந்த இடத்துக்கு வரப்போறா. இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ அவ. எல்லாத்தையும் அவ அனுபவிக்கணும். அனுபவிக்கட்டும், அவ சந்தோஷமா இருக்கணும். இல்லம்மா, சௌந்தர்யா வீட்டுல இருக்கிறது தான் பிரச்சனைன்னு நீங்க சொன்னதா செல்வி அக்கா சொன்னாங்க. இப்ப மொத்த பொறுப்பையும் அவகிட்ட ஒப்படைச்சா இன்னும் என்னென்ன பண்ணுவாளோ, என்னென்ன பிரச்சனை பண்ணுவாளோ தெரியலையே. சூர்யா, அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த ஜோசியக்காரி அவ ஜோசியக்காரியே இல்லைன்னு சொல்லிட்டா. அவதான் இந்த வீட்ல இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்கும்னு சொன்ன அவளே நடிக்கிறான்னு தெரியுது. அப்ப அவ சொன்னதெல்லாம் பொய் தானே? இப்ப சௌந்தர்யாவால இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் அந்த திருப்தியோட இருக்கேன். இங்க பாரு, முதல்ல உன் அப்பா வெளியில வரணும். நீ அத பத்தி மட்டும் யோசி. நீ அவ கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. அப்பா வந்ததும் நானும் அப்பாவும் பிசினஸ் டென்ஷன்லாம் இல்லாம ஃப்ரீயா இருந்துட்டு போறோம். சரிம்மா, அந்த ஜோசியக்காரி மாத்தி சொல்றானா யாரோ ஒருத்தரோட தூண்டுதலால தான் அவ அப்படி சொல்லியிருக்கா. அதை யார் பண்ணாங்கன்னு முதல்ல தெரியணும். அந்த ஜோசியக்காரிய மறுபடியும் நேர்ல போய் பார்த்து யார் சொன்னா என்ன சொன்னான்னு மிரட்டி கேட்டா உண்மை தன்னால தெரிஞ்சிடுமா. அது வேண்டாம்ப்பா, அதெல்லாம் பொய்ன்னு ஆயிப்போச்சுல்ல. சூர்யா, நீ நிம்மதியா போய் உன்னோட வேலைய பாரு. லாவண்யா, நான் வேணும்னா குக்கிங் ஹெல்ப் பண்ணட்டுமா? அம்மா தாயே, நீ பண்ண வரைக்கும் போதுமா? நாங்களே பாத்துக்கிறோம் எல்லாத்தையும். ஹலோ. நாமளே நான் கிளம்பிட்டேன் சார். நான் வந்துடுறேன் சார். வந்துடுறேன். தேங்க்யூ. நில்லுங்க. எங்க கிளம்பிட்டீங்க? ஏன் புதுசா கேக்குற? ஆபீஸ்க்கு தான் போறேன். இப்ப டைம் என்ன ஆகுது? 12 மணி. கிட்டத்தட்ட லஞ்ச் டைம். ஒரு ஆபீஸ்னா 9 மணிக்கு போகணும். அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்காவது போகணும். இது எதுவுமே இல்லாம உங்க இஷ்டத்துக்கு 12 மணிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கீங்க. அது என் வேலை, நான் முடிக்க போறேன். என் வேலையை வேற யாரும் செய்ய போறது இல்லையே. அதுக்கு எப்ப போனா என்ன? அப்படியா? உங்க ஆபீஸ்ல அப்படி ஒரு வேலை கொடுத்திருக்காங்களா உங்களுக்கு? அப்ப நீங்க இந்த வேலைக்கு போக வேண்டாம். இளமதி, என்ன சொல்ற? நீங்க அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல. அங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு பின்னாடி போய் குழப்பறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. எங்க அப்பா இப்போ ஜெயில இருக்காரு. கண்டிப்பா நீங்க இந்த மாதிரிலாம் பண்ற ஆள் கிடையாது. பார்த்திபன் அண்ணனும் இத பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஆனா உங்க 2 பேர் மேலதான் சம்பந்தப்பட்டிருக்கிறதா பேர் வருது. அதனால வேற யாருக்காகவாது நீங்க இத பண்ணிருப்பீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சோ நீங்க அந்த வேலைக்கு போக வேண்டாம். அம்மா ஃபேக்டரியை திறந்ததுக்கு அப்புறம் பார்த்திபன் அண்ணாவும் அங்க வேலைக்கு போக வேண்டாம். என்ன பேசுற இளமதி? யாருமே வேலைக்கு போவானா அப்புறம் வருமானத்துக்கு என்ன பண்றது? எப்படி சாப்பிடுறது? யோசிக்கலாம். இருக்கிற நகையை வித்துட்டு கூட ஒரு ஆட்டோ ஒண்ணு வாங்கி உங்க மாமாவை ஓட்ட வைக்கலாம். நீங்க வேற ஒரு வேலையை பாருங்க. என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? லாவண்யா,
ஆ, நீங்களும் பார்த்திபன் அண்ணா கிட்ட சொல்லுங்க. அவருக்கு நான் ஆட்டோ வாங்கி கொடுக்கறேன். ஆட்டோவையே ஓட்ட சொல்லுங்க. அப்படி இல்லனா உங்க கையில 2 லட்சம் ரூபாய் நகை இருக்குல்ல, அத வித்து ஆட்டோ வாங்கி அவரை ஓட்ட சொல்லுங்க. இனிமே யாரும் யார்கிட்டயும் போய் வேலை பார்க்க வேண்டாம். ஆ, இளமதி சொல்றதுதான் கரெக்ட். நம்மள சுத்தி என்னென்னமோ நடக்குது. இவன் ஒருத்தரை நம்புனா, இவர் ஒருத்தரை நம்புனாரு. யார நம்பி என்ன நடக்குதுன்னே தெரியல. டே கதிர், இளமதி சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. ஆமா மாப்பிள, தங்கச்சி சொல்றதுதான் கரெக்ட். சரி, நான் வேலைக்கே போல. இன்னைக்கு போய் நான் ரிசைன் பண்ணிட்டு வரேன்.